ஒரு அமைதியான கிராமம். அதைச் சுற்றி ஒளி வீசும் மலைகள். அங்கே வாழ்ந்தாள் ஒரு சிறுமி, லீரா. ஒரு நாள் அவள் மண்ணில் ஒரு வெள்ளி இறகை கண்டாள். அது நிலவொளியில் மின்னியது. அவள் அதைத் தொட்டதும் வானம் மெதுவாக அவளுடைய பெயரைச் சொன்னது. அந்த நேரம் மேகங்களில் ஒரு மாயப்பாதை தோன்றியது. லீரா அந்தப் பாதையை பின்தொடர்ந்து மேகங்களுக்குள் சென்றாள். அங்கே இருந்தது பறவைகளின் நகரம், முழுவதும் வெளிர் கண்ணாடியால் ஆனது. அங்கு இருந்த வானராஜா, மனிதனும் பறவையும் சேர்ந்த உருவம், அவளிடம் சொன்னான், இந்த இறகு உன்னைத் தேர்ந்தெடுத்தது. நீயே திருடப்பட்ட சூரிய ஒளியை மீண்டும் கொண்டு வர வேண்டியவள். அவள் தைரியமாக புயல்களைத் தாண்டி, இருளின் ஆவிகளை எதிர்த்து, சூரிய ஒளியை மீட்டாள். அவள் திரும்பியபோது கிராமம் முதல் முறை ஒரு அற்புதமான விடியலைக் கண்டது. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு காலையிலும் வீசும் காற்றில் ஒரு வெள்ளி இறகு பறந்தது. அது விடியலின் காவலாளி லீரா இன்னும் அவர்கள் மீது கண்காணித்து இருப்பதற்கான அடையாளம். பாய் ராஸ்பிஹாரி.